ஐபிஎலோட குவாலிஃபயர். ஸோ இப்படி ஒரு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எஸ்ஆர்ஹெச் ஒரு கடப்பார டீம்ப்பா, அடித்தா 250 தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு டீமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக வச்சு செஞ்சுருக்காங்க கேகேஆர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன ஒரு பிளே முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்ஹெச் ஒரு மிகப்பெரிய தவறுகள் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பல விஷயத்தில் சொல்லலாம். பேட்டிங் தான் அவங்களுக்கு சாதகம் அப்படின்னு சொல்லி டாஸில் பேட்டிங்கை சூஸ் பண்ணுறதுமே ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயமா அப்படின்னு சொல்லி நிச்சயமாக யோசிப்பாங்க. ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது இந்த ஒரு குவாலிஃபயரில் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற சொல்லி ஆகணும். அதை தாண்டி கேகேஆர் சைடில் பவுலிங் தாறுமாறாக இருந்துச்சு. முக்கியமாக மிட்டல் ஸ்டார்க் கொடுத்த எங்கே அந்த 25 கோடிக்கு எங்கேயா என்னையா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரியான நேரத்தில் தேவையான நேரத்தில் பிக் மேட்சஸில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்காரு. எங்கே பார்த்தாலும் மிட்டல் ஸ்டார்க்கோட பாராட்டுகள் தான். பேக் டு பேக் விக்கெட், டிராவிஸ் ஹெட்டோட ஸ்டெம்பை தெரிக்க விட்டார். அடுத்தடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான டாப் விக்கெட்ஸ் எடுத்து டோட்டலாக வந்து எஸ்ஆர்ஹெச் டாமினன்ட் பண்ண விடாமல் தடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிட்டல் ஸ்டார்க் தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து திணற வச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுச்சு. ராகுல் திரிபதி ஓரளவுக்கு தனியாலாம் இன்னும் ஓரளவுக்கு போராடினார். பட் அவரையுமே ரன் அவுட்டில் விக்கெட்டில் இழக்க வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரும் அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ண முடியலை. ஹென்ரி கிளாசன், அப்துல் சமாத் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ். பேட் கம்மிங்ஸ் ஒரு கேப்டன் நாக் ஃபினிஷிங்கில் ஆடிருப்பார். என்னதான் முட்டி மோதினாலும் அவங்களால 159 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சிச்சு. ஆல் அவுட்டும் ஆயிருப்பாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக மிட்டல் ஸ்டார்க் எக்ஸலண்ட்டாக பண்ணது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. கொடுத்த காசுக்கு வர்த்தியா அப்படின்னு சொல்லி எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நிரூபிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலர் சிஎஸ்கேக்கு இருந்திருந்தால் ரொம்பவுமே வர்த்தாக இருந்திருக்கும். 24 கோடி இல்லை அப்படின்னாலும் ஒரு 10-12 கோடிக்கு நல்ல ஒரு பவுலர் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் நம்மளுமே வந்து நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் கேகேஆர் சைடில் இதெல்லாம் ஒரு ஸ்கோராக நாங்கள் அடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் கிளம்புறாங்க. ரஹமுல்லா குருபாஸ் சால்ட் இல்லாத இடத்துல என்ன ஆக போதோன்னு சொல்லி நினச்சாங்க. ஓகே, அவருமே டீசெண்டாக 6 பவுண்டரிஸ் அடித்து ஒரு டீசெண்டான ரன் அடித்தார். சுனில் நரேன் ஒரு டீசெண்டான ரன். ஓகே, இதுக்கு மேலே பொறுத்தா போதாது, பொங்கி எழு அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் ஐயர் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நாக் ஆண்டாருங்க. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். 6-4 எங்கே பார்த்தாலும் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் முக்கியமாக ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபினிஷிங்கில் முடிச்சது தான் வந்து மறக்கவே முடியாது. ஸோ வெங்கடேஷ் ஐயர் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து மேட்சை ஈஸியாக முடிக்கிற அளவுக்கு கொண்டு போய் ஒரு 15 போட்டிருந்தாரு. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த ஃபினிஷிங் மறக்க முடியாத ஒரு ஃபினிஷிங்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஓவர் அவர் மேட்சை முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6-4 கிட்டத்தட்ட ஒரே ஓவரில் ஹார்ட்ரிக் சிக்ஸஸ்லாம் அடித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ டிராவிஸ் ஹெட் இன்றைக்கி பேட்டிங் வரலப்பா, பவுலிங் போடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அடி வாங்கிட்டார் போல் அப்படின்றதான் தோணுது. கிட்டத்தட்ட 4 பால்லேயே 4 பவுண்டரிஸில் மேட்சை முடிச்சுட்டு கேகேஆர் நாங்கள் தாண்டா ஃபைனலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கெத்தாக போயிருக்காங்க. நிச்சயமாக செம ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக கேகேஆர் டாப் ஆஃப் த டேபிளில் முடிச்சு ஃபஸ்ட்டு குவாலிஃபயர் மேட்ச்சில் வின் பண்ணி ஃபைனல்ஸுமே ரீச் ஆகிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேப்பாக் ஸ்பின்னில் கலக்கிறதுக்கு வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் டாப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ சேப்பாக்கோட ட்ராக்கு. ஸோ நிச்சயமாக கேகேஆருக்கு ஒரு மிகப்பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் மறுபடியும் ஃபைட் பேக் பண்ணி வர்றாங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸ் பெங்களூர் மேட்ச். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு 3 டீமில் எந்த டீம் ஃபைனலில் போய் கேகேஆர் கூட மோத போகிறாங்க? எந்த டீம் கேகேஆர் கூட சேப்பாக்கில் மோதுனா வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.